திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் மீண்டும் வள்ளுவருக்கு காவி வண்ண உடை அணிவிக்கப்பட்ட மாதிரி ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். என்ன நிகழ்ச்சி அது? அந்த பேனரில் என்ன இருக்குன்னு பதிவு பண்ணுங்க. இன்று வைகாசி விசாகம் எனப்படக்கூடிய வைகாசி அனுசம் நாள். இந்த நாள்ல திருவள்ளுவர் திருநாள் விழாவை சிலர் கொண்டாடுகின்றனர். அந்த அடிப்படையில தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை, மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த மக்கள் மாளிகையில திருவள்ளுவர் திருநாள் விழா முன்னெடுக்கப்படுகிறது. இதுல ஆளுநர் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த விழாவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்ல உலக பொதுமறை திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் உருவப்படத்துல காவி உடையும் நெற்றியில் பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச மலையும் இருப்பது போல அந்த புகைப்படம் இடம்பெற்றிருப்பது இணையதளத்துல கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே திருவள்ளுவரை ஒரு ஆன்மீக துறவியாக காட்டி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ் ஆர்வலர்கள் திருக்குறள் என்பது ஒரு உலக பொதுமறை, அது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மதம் அல்லது சமயத்திற்கும் அப்பாற்பட்டது, திருவள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட மத அடையாளமான காவி உடைக்குள் சுருக்குவது அவரது தத்துவத்திற்கு எதிரானது என்பதே அவர்களது கருத்துக்களாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் ஒரு முனிவர் அல்லது துறவி என்பதால துறவரத்தின் அடையாளமாக அந்த வெள்ளை உடை என்பது அவருக்கு இருக்கும் தலையில முண்டாசு கட்டியிருப்பதுதான் அதிகாரப்பூர்வமான அவரது படமாக இருக்கக்கூடிய நிலையில திடீரென அவரது ஒரு மதத்திற்குள்ளோ அல்லது ஒரு சாதியின்குள்ளோ அடக்கும் வகையில இந்த காவி உடை அணிவிப்பது மிகவும் கடுமையான எதிர்ப்புக்குள்ளானது என்று அவர்கள் அந்த எதிர்ப்பு பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். இணையதளம் முழுவதும் இந்த பதிவுகள் பேசுபொருளாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.